என்ன டிமாண்ட்லாம் வச்சிருக்கீங்க சட்டசபையில உங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்காக? உர மானியம்னு கொடுக்குறாங்க, ம், நாங்க உரமே கேட்கல. ம், விதை மானியம் கொடுக்குறாங்க, ம். நாங்க விதையும் கேட்கல. ம், ஏன்னா நாங்க வச்சிருக்கிற விதைய வச்சு நாங்க விவசாயம் பண்றோம். ம். அந்த உர மானியம், விதை மானியம் இது மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு தேவைப்படல. தேவையில்லாத என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்குன்னு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவுன்னு ஸ்டாண்டர்டா ஒரு இது கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். இயற்கை விவசாயம் மாறுறவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி குடிக்கணும். ஒரு ஊக்கத்தொகை மாதிரி அவங்களுக்கு அதை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 10,000 ரூபா ம். அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னு வச்சுங்களேன். ம், அந்த லாஸ் காம்பன்சேட் ஆகும் ம், ம், அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அதனால அவங்க பெரிய வருவாய் ஈட்ட போறது கிடையாது. ம், அவங்களோட இழப்பு ம், நிவர்த்தி செய்யப்படும். ம், இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு ஏக்கருக்கு சாதாரணமா குறைந்தபட்சம் 30 மூட்டை அறுவடை பண்ணி ம். 45,000 ரூபாய்க்கு அவங்க வித்தவங்கள்ட்ட ம். இதுல வந்து 9 மூட்டை 8 மூட்டை வருதுன்னு வச்சுங்க. ம். அந்த நெல் வந்து ஆரம்பத்துல வந்து இன்ஆர்கானிக் தான். ம். ஒரு 3 வருஷத்து வரைக்கும் ம். அதுவும் இன்ஆர்கானிக் தான், கணக்குல ஆர்கானிக்கா அப்படிதான் பண்ணாலும். ஏன்னா அது ஏற்கனவே வயல்ல உள்ள அந்த நச்சுத்தன்மைகள்லாம் அதுல இருக்கும். இருக்கும். ம், அதனால அவங்க அதை வந்து 9 மூட்டை 10 மூட்டைனாக்கா 15,000 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். ம், அப்போ அந்த இழப்பு வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு வருது, 30,000 ரூபா கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் வருது. ஆ. விற்பனையில வர்ற வந்து 45,000 ரூபாய்க்கு விற்கிறத 15,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ம், ஆனால் ம். அவங்களுக்கு வந்து 45,000 ரூபாய்க்கு விற்கிறப்ப ம். கிட்டத்தட்ட 25,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபா வரைக்கும் செலவு செலவு பண்ணிருப்பாங்க. போயிடும். ம், இப்போ ம், ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணாங்கன்னா அந்த 10,000 ரூபா கூட கிடைக்க போறது இல்லை. ம், அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னா ம். இது மாதிரி கொடுத்தாங்கன்னா போதும். ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபா. அதுக்கு என்ன சொல்றாங்க அரசு? இல்ல எடுத்தோடனே எல்லாமே பண்ண முடியாது. ம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இயற்கை விவசாயத்துக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ம். அது மாதிரி ஒவ்வொரு படியா அவங்க பண்ணாங்கன்னு வச்சுங்க. ம். இது ஒரு மிக ரொம்ப- முக்கியமான கோரிக்கையா இருக்கு நீங்க ஆமா. சொல்றது. அதாவது இயற்கை விவசாயத்துக்கு மாறுறவங்களுக்கு ஒரு ஆரம்ப நெல் 3 ஆமா, வருஷத்துக்கு ஒரு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். சாதாரணமா அவங்களுக்கு வந்து ம். ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபா லாபம் எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா அந்த லாபம் 20,000 ரூபாங்கிறத அவங்களுக்கு ஒரு அந்த இழப்பீடு மாதிரி ஒரு 10,000 ரூபாயை கொடுத்தோம்னு வச்சுங்க, ம், அவங்க அதுல ஸ்டாண்ட் பண்ணி நிற்பாங்க.